Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை ஜூஸ். இது ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். அதுலயே ரெண்டு வேரியேஷன் பார்க்க போறோம். ஒன்னு கருவேப்பிலை ஜூஸ் அப்படியே குடிக்கிறது, இன்னொன்னு கருவேப்பிலை கீரா போடுறது. அதுக்கு முன்னால கருவேப்பிலையுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை அதாவது கரு வெப்பம் இல்லை, அதுதான் கருவேப்பிலை. அதனால பெண்களுக்கு அவங்களுடைய யூட்ரஸ் சம்பந்தமான எந்தவித பிரச்சனையும் வராம இது தடுக்குது. அவங்க யூட்ரஸ்ல இருக்கிற வெப்பத்தை தணிக்கிறதுனால யாருக்கெல்லாம் யூட்ரஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கோ அவங்க 48 நாள் தொடர்ந்து இந்த கருவேப்பிலை ஜூஸை குடித்தா அதிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட்ஸ், அயன், கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, விட்டமினில் ACEB இருக்கிறதுனால உங்களுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை அது பெட்டராக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, முக்கியமாக பெண்களுக்கு அவங்களுடைய முடி வளர்ச்சியை தூண்டுது, கண்களுக்கும் நல்ல ஒளி கொடுக்குது. இப்போது இந்த கருவேப்பிலை ஜூஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கருவேப்பிலை ஜூஸ்க்கு தேவையான கருவேப்பிலையை அவங்கவுங்க மரத்தில் இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து அது மருந்து தெளிக்காத கருவேப்பிலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருவேப்பிலையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி தெரிஞ்ச இடத்துல இருந்தும் கருவேப்பிலை கிடைக்காது அப்படிங்கிறவங்க கடையிலேருந்து வாங்குகிற கருவேப்பிலையை எப்படி காய்கறி நம்ம கழுவுவோமோ அது மாதிரி லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு மணி நேரம் அதில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அந்த கருவேப்பிலையில் ஜூஸ் போட்டு குடிங்க. முதல்ல நம்ம வெறும் ப்ளைன் கருவேப்பிலை ஜூஸ் போடுறதுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதை பிளெண்டரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த ஜூஸில் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி குடிங்க. இது ப்ளைன் ஜூஸ் அப்படியே குடிக்கலாம். இல்லை என்னால் ப்ளைனாக குடிக்க முடியாதுங்கிறவங்க ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி அதை அப்படியே குடிக்கலாம். ரெண்டாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை கீர். இதில் கருவேப்பிலை கூட தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். பிளெண்டரில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்போ அரைக்க போகிறோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லிக்விடை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை கீர் தயாராகிடுச்சு. ரொம்பவே சுவையாக இருக்கும் நார்மல் ஜூஸை விட இந்த தேங்காய் பால் சேர்த்தது. கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கருவேப்பிலை கீர் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுலேயுமே ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஜூஸை கண்டிப்பாக உங்களுடைய மார்னிங் ட்ரிங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் தொடர்ந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.